முதலாவது நமக்கு தேவை தரிசன கண்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ மோரியா தேசத்தில் உள்ள மலைகளிலே ஒன்றை தெரிந்து கொண்டு நான் உனக்கு குறித்திருக்கிற இடத்திலே நீ போய் ஈசாக்கை பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 3ஆம் நாளிலே தூரத்திலே அந்த மலையை அவன் பார்த்தான் என்று எழுதியிருக்கிறது. தட் இஸ் விஷன். நமக்கும் ஒரு தரிசனம் இருந்தால் நிச்சயமாய் ஒரு நாள் தூரத்திலே பார்த்ததை நிச்சயமாய் ஒரு நாள் பக்கத்திலே பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் பார்த்தது மாத்திரமல்ல, அந்த மோரியா தேசத்து மலைகளிலே மேலே ஏறி போகும் பொழுது அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஆத்தான் சுதந்தரித்தான். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, சபையுடைய கட்டுமானத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்குள்ளேயும் ஒரு தரிசனம் இருக்குமே, ஆனால் தூரத்திலே பார்த்ததை ஒரு நாள் நிச்சயமாய் பக்கத்திலே பார்ப்பீர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம்